கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தின் PSDG வேலைத்திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புதிய எஞ்சின் படகுகள் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் முருக்கந்தீவு கிராம சங்கத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டது. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்வோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோர்லைப்பிடத்திற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு என்பது வெள்ள அழுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற பிரதேசமாகும். அதிலும் முருக்கந்தீவு, பிரம்படுத்தீவு மற்றும் பூலாக்காட்டு கிராமத்து பிரிவு என்பது மிக மோசமான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகிற கிராமம் என்ற வகையில் கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தின் PSDG வேலைத்திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புதிய எஞ்சின் மற்றும் படகுகள் 2026-6-10 அன்று முருக்கந்தீவு கிராம சங்கத்துக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது. மேற்படி நிகழ்வில் கிரான் பிரதேசத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் திருமதி லோகினி விவேகானந்த ராஜா, மட்டக்களப்பு மாவட்ட கிராம திணைக்களத்தினுடைய மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு P. கோகுல்ராஜன், கிரான் பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு K. ரூபன், பிரிவின் கிராம உத்தியோகத்தர் திரு முருகானந்தம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதே போன்று பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் மாதிரி கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள், பொதுமக்கள், பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கிராம உத்தியோகத்தர் வரவேற்பு நிகழ்த்தினர். தொடர்ந்தும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கருத்து தெரிவிக்க, இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்படுவதற்கான மையப்புள்ளி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம். இந்த வெள்ளத்தின் பொழுது இந்த மக்கள் தத்தளித்த தருணங்களிலே உண்மையில் அந்த நிகழ்வுகளை அடிக்கடி எங்களது மாவட்ட கிராம அபிவிருத்தியோடு பகிர்ந்து கொள்வேன். குறிப்பாக எங்களது முருகானந்தம் DSI அவர்கள் அதே போன்று கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் எல்லாம் அடிக்கடி எங்களது வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த விஷயங்களை அடிக்கடி போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த எடுத்த விடயங்களும் கடத்தலை கண்ட விடயங்களையும் எங்களது மாவட்ட கிராமத்துக்கு தெரியப்படுத்திய பொழுது அப்பொழுது கடமையில் இருந்தவர் எங்களது பிரதேச செயலாளராக ஓய்வு பெற்று சென்ற சித்திரவெளி அவர்கள். அவர் மூலமாக இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு கையாள இருக்கின்ற பொழுதுதான் எங்களது மாவட்ட கிராம உத்தியோகத்தர் இவ்வாறான ஒரு திட்டம் ஒன்று வந்திருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது நாங்கள் சொல்லாமலேயே இந்த திட்டம் கிரானுக்கு இது சாத்தியம் என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வந்தவர்கள் எங்களது மாவட்ட கிராம உத்தியோகர்கள். அதன் பின்பு இங்கே கடமையை பொருட்படுத்த எங்களது தற்போதைய பிரதேச செயலாளர் நிருபா பிரதமணி அவர்கள், அதே போன்று எங்களது லோகினி விவேகானந்த ராஜா அம்மணி உதவி பிரதேச செயலாளர்கள் இந்த படகு எஞ்சினை நீடித்து நிலைக்கக்கூடிய வகையில் செயற்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் கரிசனை அளிப்பவர்கள். இந்த ஒப்பந்தத்தினை சரியாக செய்து சரியான முறையில் வழிபடுத்தும். கடந்த காலங்களிலே சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் இப்பொழுதும் கிடப்பில் கிடக்கிறது. அவ்வாறு இல்லாமல் அன்பான மக்களே, இது உங்களுக்கு தரப்பட்ட மிக மிக சிறப்பான ஒரு விடயம். இது பெரிய காசாக நினைக்க தேவையில்லை. 20 லட்சம் ரூபாய் காசு கூட கேட்கணும்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒரு விடயம். ஆகவே இதை காலங்காலமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தி இந்த அனைத்த காலங்களிலே மக்கள் இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி செல்வதற்கும் அதே நேரத்தில் மற்ற காலங்களில் கிராம சங்கம் ஒரு ஒப்பந்தத்தை, அதாவது ஒரு ஓப்பன், அதாவது வெளிப்படையாகவே நீங்கள் இந்த படகை ஒரு குத்தகை கொடுப்பதற்கு நீங்கள் கோல் பண்ணி அதில் தகுதி வாய்ந்த ஒருவரை தெரிவு செய்து அவர் மூலமாக நீங்கள் அந்த படகுக்கு மாத வாடகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை சேமிப்பில் எடுத்துக்கொண்டு மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுற வெள்ளநத்த காலத்தில் உங்களை இலவசமாக உங்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கான எரிபொருள் செலவுகள் பயன்படுத்தலாம் என்று மாவட்ட கிராம உத்தியோகத்தர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். உண்மையில் அதை தான் நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் தொடர்பான கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரின் தெளிவான உரையை தொடர்ந்து மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் தமது உரையை நிறுத்தினார். உத்தியோகத்தர் குறிப்பிட்டது போல் இந்த படகானது உங்களுக்கு குறிப்பாக இந்த அனர்த்த காலங்களின் போது உங்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காகத்தான் வழங்கப்படுகின்றது. அது குறிப்பாக இந்த இடத்துக்கு மட்டுமல்ல, இந்த கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் எந்த இடத்திலும் மழை காலங்களின் போது மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்படும் போது அதுக்கு பயன்படுத்துவதற்காக தான் வழங்கப்படுகிறது. இருந்தாலும் இதை நிரந்தரமாக நிலையாக இதை கொண்டு நடத்த வேண்டுமானால் அதுக்கான நிதி செலவுகள் ஏற்படும். அந்த போக்குவரத்து எரிபொருள், அதை ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்றதுக்காக இந்த குறிப்பிட்ட கிராம அபிவிருத்தி சங்கம் இத்திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அத்திட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் அனைவரும் செயற்பட வேண்டும். இதற்காக பொதுமக்களும் கிராம உற்சங்கமும் மிக சிறப்பான முறையில் இயங்க வேண்டும் எனவும் இதற்காக கிராம திணைக்களம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கவும் குறிப்பிட்டார். மக்கள் பயனடையக்கூடிய வகையில் இதை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இதை அனைத்த காலங்களில் இந்த படகனை பயன்படுத்தும் போது உரிய பாதுகாப்பு விடயங்களை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நிகழ்வில் கலந்து கொண்ட உதவி பிரதேச செயலாளர் திருமதி லோகினி விவேகானந்த ராஜா அவர்கள் பின்வருமாறு தமது கருத்துக்களை குறிப்பிட்டார். இதனை பொதுமக்கள்
அவர்களுக்கான ஒரு பொருளாதார நிதியீட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் பயன்படுத்த வேண்டும். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், கிராம அபிவிருத்தி சங்கங்கள் அல்லது மாத கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு வழங்கப்படுகின்ற இயந்திரங்கள் அல்லது பொருட்கள் வழங்கப்படுகின்ற போது அதில் 3 வகையாக இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று வந்து அந்த இதை வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை அப்படியே கைவிட்டு அது சரியாக பயன்படுத்தப்படாத நிலையில் காணப்படும். அதே சில இடங்களில் வந்து அதில் இருக்கிற ஒரு சிலர் வந்து தங்களோட சொந்த நலனுக்காக பாவிக்கிற 2வது தன்மையும் காணப்படும். இந்த 2 தன்மையும் இல்லாமல் அது 3வது வகையாக சங்கம் தங்களுடைய மக்களுக்கும் ஒரு பிரயோசனமான வகையில் பயன்படுத்தி தொடர்ச்சியாக படக பயன்படுத்துவோம் என்றது கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதனை சரியாக மேற்பார்வை செய்வார். அதே போல் இந்த சங்கத்தினரும் அதனை சரியாக கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உண்மையிலேயே இந்த அதனை அடுத்து முருக்கந்தேவு கிராம சங்கத்தால் நன்றி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த படகினை எங்களுடைய கிராமத்திற்கும் மற்றும் சக கிராமங்களுக்குமாக இவற்றை பாதிப்பதற்காக எங்கள் முருக்கந்தேவி கிராமத்தை தேர்ந்தெடுத்தமைக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த படகினை எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பொறுப்பின்கள் எந்தவித பாதிப்புகளோ சரி, படகிற்கு எந்தவித பழுதுபட்டாலும் சரி, அனைத்தையும் எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கமே பொறுப்பேற்கும் என்பதனையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்விற்கு வருகின்ற அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதனை அடுத்து கிழக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினால் பிஎஸ்டிசி இடத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புத்தம் புதிய படகு மற்றும் என்ஜின் என்பன கையளிக்கப்பட்டது. கையளிக்கப்பட்டதுடன் புத்தம் புதிய என்ஜின் மற்றும் படகிலே கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய அங்கத்தவர்களும் அதேபோன்று கிராம அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் இணைந்து பாவியிலே பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தின் மூலமாக என்ஜின் மற்றும் படகு என்பதற்கு அப்பால் திசையறி கருவி மற்றும் தீயணைப்பு கருவி உட்பட அதுக்கு தேவையான சகலவிதமான உபகரணங்களும் இணைத்தே வழங்கப்பட்டமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. திட்டமானது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அத்திட்டத்தை அடைவதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்களும் கிராம சங்கத்தினரும் செய்ய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். அதுவரை வணக்கம் குறிப்பிட வருகிறேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே. நன்றி.